அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ட்ரீம் கார்டன். நம்மளுடைய மாடி தோட்டத்தில் இன்றைக்கி வந்து ஆடிப்பட்டத்துக்கான விதைலாம் போட ஆரம்பித்தாச்சு. இதெல்லாம் ஆல்ரெடி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட விதை சூப்பராக முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து கத்திரி செடி, கத்திரி விதை. அதுக்கப்புறம் இது வந்து புடலை. ரெண்டு போட்டது இப்போ தான், ஒன்று ஸ்பீடாக முளைச்சிருச்சு, ஒன்று ஸ்லோவாக வருது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து தக்காளி செடி, தக்காளி விதை. ஆனால் வந்து இது என்ன ரக தக்காளின்ட்டு தெரியல. நாம் வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அது வேஸ்ட் ஆகும், அந்த தக்காளியை போல் வந்து இது நெட்டில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இது போல் வாங்கினது. பாருங்கள், இதில் வந்து 40 விதைக்கு மேலே இருக்குது. எல்லா விதையுமே வந்து நல்லா சூப்பராக முளைக்குது. அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். இது வந்து சிகப்பு வெண்டை பாருங்கள். இதில் வந்து ஒரு 6 விதை கொடுத்துருந்தாங்க. 6 விதையில் வந்து 3 தான் முளைச்சிருக்கு. பார்ப்போம், சிலது வந்து லேட்டாக முளைக்கும்ல, அது போல் முளைச்சி வருதா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதிலே வந்து பாவச்செடியும் போட்டிருக்கேன். அதுவும் 2-3 போட்டேன், 1 தான் வந்திருக்கு. கொஞ்சம் சில விதை வந்து கொஞ்சம் லேட்டாக முளைக்குது. இதை எடுத்து மாற்றி வச்சுக்கணும் அப்புறமா. இது வந்து சங்குப்பூச்செடி. நான் வந்து இப்படி பந்தல் மாதிரி போட்டாச்சு. சும்மா குட்டிக்கு ஒன்று பந்தல் மாதிரி போட்டு அதில் வந்து இந்த ஜாதி முல்லையும் ஏற்றியாச்சு. இந்த ஜாதி முல்லை, அதுக்கப்புறம் வந்து இந்த சந்தன முல்லை, இதெல்லாம் வந்து இப்படியே ஏற்றிட்டேன். அப்புறம் இதில் வந்து பீன்ஸ் விதை போட்டேன். பீன்ஸ் இன்னும் முளைச்சி வரல, பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. இதில் வந்து குடமிளகா, அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து சுரக்காய், அது போலலாம் நிறையா போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து இப்போ தான் போட்டது, எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் துளுத்து வந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். எப்போதுமே வந்து நம்ம வந்து இந்த ஆடிப்பட்டத்தை வந்து மிஸ் பண்ணவே கூடாது. நம்மளுக்கு விதையே கிடைக்கலன்னாலும் நம்ம கிச்சனில் இருக்கும் பாருங்கள், காஞ்ச மிளகா, அப்புறம் வேஸ்ட்டான தக்காளி, அது போலலாம் இருக்குன்னு அதை புழிஞ்சு விட்டாலே போதும், சூப்பராக முளைக்கும். ஏன்னா இந்த ஆடிப்பட்டத்தில் நம்ம விதைச்சாதான் அது அந்த மழை காற்றுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல ஹீல்டும் கொடுக்கும். அதே போல் நீங்கள் பாருங்கள், இந்த அவரை செடி அவரை, இது வந்து சீசன் இல்லாத டைமில் வந்து இந்த விதை போட்டது. அது வந்து என்னென்னா வெறும் பூவாக தான் வச்சுக்கிட்டு இருக்குது தவிர நிறைய சரசரமாக பூ வச்சு கொட்டி போயிடுச்சு. ஏன்னா இது சீசன் இல்லாத டைமில் போட்டதுனால இது வந்து அந்த அளவுக்கு அறுவடை எதுவுமே கொடுக்கல. அதாவது சீசன் பார்த்து போடணும் நம்மளுக்கு. நீங்கள் பாருங்கள், இது அப்படியே வந்து ஆன்லைனில் வாங்கினது. இதில் வந்து ஒன்று நம்ம தேடிட்டு இருக்க தேவையில்லை, மொத்தமாக நம்ம ஆர்டர் பண்ணால் எல்லா விதையுமே இருக்குது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் இதை நான் போட்டு விட்டுட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது. எல்லாமே போட ஆரம்பிக்கணும். எல்லா ஃபுல் விதையுமே இருக்குது. நம்ம என்னெல்லாம் தேவைப்படுதோ எல்லாமே இருக்குது. இந்த ஆடிப்பட்டத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஏதோ நம்மளால் முடிஞ்ச காய்கறியை போடலாம். மற்ற சீசனை விட இப்போ நீங்கள் வந்து என்ன காய்கறி போட்டாலும் அது அப்படியே முளைச்சி வரும். ஏன்னா மழையும் தூத்தலுமாக இருக்கும்ல, காற்று, மழை, தூத்தல் அது போல் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து செடி எல்லாமே முளைச்சி வரும். இதே நீங்கள் அடுத்த மாதம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மழை காலமாக ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து விதை போட முடியாது. நீங்கள் விதை போட்டால் கூட தண்ணி நிற்கும். அது மழை ஃபோர்ஸாக வந்துச்சுன்னா விதை செதறிடும், அது உங்களுக்கு செட் ஆகாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன விதையாக இருந்தாலும் இந்த சீசன்லேயே போட்டுருங்க, இந்த ஆடிப்பட்டத்துலேயே போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.